கேரளாவில் நடந்த இந்த ப்ளூ ட்ரம் கொலை வழக்கு பற்றி சொல்லணும்னா ரொம்பவே குழப்பமானதும், குற்றவாளியை கண்டுபிடிக்க ரொம்பவே சிக்கலானதும், போலீஸ் ரொம்பவே சிரமப்பட்ட ஒரு குற்றவியல் விசாரணையா தான் இதை சொல்றாங்க. 2018 கேரளாவுக்கு கொச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற பேமநாடு ஏரியின் கரையில நீல நிறமான ட்ரம் ஒன்றை உள்ளூர் வாசிகள் கண்டுபிடிக்கின்றனர். அந்த ஏரியாவில் ஜேசிபி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்கு. அதனால மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த இந்த ட்ரம் வெளியே வந்திருக்கு. அதை பிரிச்சு பார்க்குறப்போ அதுக்குள்ள காங்கிரீட் நிரப்பப்பட்டிருந்திருக்கு. அதுக்குள்ள ஒரு பெண்ணோட இறந்த உடல் ஒன்றையும் கண்டுபிடிக்கிறாங்க. 2016 இந்த கொலை நடந்திருக்கு. ஒரு வருடத்துக்கு மேலா இந்த உடல் அந்த ட்ரம்ப்ல இருந்த காங்கிரீட் உள்ளதான் மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்திருக்கு. யார் இந்த மாதிரி கொல்லப்பட்டாங்க, குற்றவாளி யார், போலீஸ் எப்படி இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொலையாளியை கண்டுபிடிச்சாங்க, வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2018 ஜனவரி 7 பேமநாடு ஏரிக்கு மீன் பிடிக்கிறதுக்காக உள்ளூர் வாசிகள் சிலர் போறாங்க. அப்போ அந்த ஏரிக்கரையில ரொம்பவே துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. ஏதாச்சும் விலங்குகள் தான் அங்க செத்து கிடக்கும் என்று தேடி பார்க்கிறப்போ அங்க புதுசா நீலக்கடல்ல நம்ம தண்ணி நிரப்புறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது போல ஒரு ட்ரம் அங்க கிடக்கிறத பாக்குறாங்க. காகங்கள் மற்ற பறவைகள் எல்லாம் அதை சுத்தி பறந்து கொண்டிருக்கு. சோ அங்க இருக்கிற துர்நாற்றத்துக்கு அந்த ட்ரம்ல இருக்கிற ஏதோ ஒன்றுதான் காரணம் என்று அங்க போய் பாக்குறாங்க. ட்ரம் கொஞ்சம் வெடிச்சிருக்கு. ட்ரம் ஃபுல்லாவே காங்கிரீட் நிரப்பப்பட்டிருக்கு. காங்கிரீட் உள்ள இருந்த சில வெடிப்புகளுக்குள்ள பாக்குறப்போ காங்கிரீட் நடுவுல மனித எலும்புகள் சிதைஞ்சு போன நிலையில இருக்கிறது தெரிய வருகிறது. சோ யாரோ ஒருத்தரை கொலை பண்ணி ட்ரம் உள்ள வச்சு அதுக்குள்ள காங்கிரீட்டை கொட்டி இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க என்று அதை பார்க்கிறவங்களுக்கு அப்ப புரிஞ்சிருக்கு. போலீஸ் அங்க வராங்க. அந்த சிதைஞ்சு போன அடையாளம் தெரியாம இருந்த உடலை கைப்பற்றி ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீம் அந்த உடல்ல இருந்த டிஎன்ஏ சாம்பிளை கலெக்ட் பண்ணி அந்த டிஎன்ஏ யாரோட பொருந்துது என்று தேடி பார்த்தப்போ அவங்க கேரளால இருக்கிற எர்ணகுளம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊரான உதயம்பேரூர்ல வாழ்ந்து வர சகுந்தலா என்றதும் தெரிய வருகிறது. இந்த கேஸ்ல இருந்த மிகப்பெரிய பிரேக் த்ரூனா இறந்து போனவங்க யாரென்று கண்டுபிடிக்க போலீஸுக்கு கிடைச்ச ஒரு துப்ப சொல்லலாம். இந்த பெண் முன்னாடி கொச்சியில திருப்புராந்துறையில இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒன்றுல எலும்பு முறிவுக்கு சத்திர சிகிச்சை ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்போ உடைஞ்சு போன அவங்களோட கால் எலும்பை சரி பண்றதுக்காக ஒரு திருகாணியை அந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த திருகாணியில அந்த ஹாஸ்பிட்டலோட சீரியல் நம்பர் அடிக்கப்பட்டிருந்திருக்கு. அதை கலெக்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இதை யாருக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு விசாரிச்சு பார்க்குறப்போ சகுந்தலா மட்டும் இந்த சத்திர சிகிச்சை முடிஞ்ச பின்னாடி சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லைன்னு தெரியுது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க முகவரியை வாங்கி அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சு பார்க்குறப்போ சகுந்தலா 2016 பின்னாடி மிஸ்ஸிங் ஆகி இருக்கிறதும் தெரிய வருகிறது. ஸோ அவங்க மகள் கிட்ட டிஎன்ஏ சாம்பிளை கலெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தப்போ இறந்து போனது சகுந்தலா என்பது உறுதியாகுது. போலீஸுக்கு இப்படி ஒரு துப்பு கிடைக்கும், அதை வச்சு குற்றவாளியை போலீஸ் நெருங்குவாங்க என்று கொலையாளி கண்டிப்பா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். யார் இந்த சகுந்தலா? தாமோதரன் என்ற ஒரு நபரை திருமணம் பண்ணி வாழ்ந்து வராங்க. சகுந்தலா இறக்கும் போது அவங்களுக்கு 54 வயது இருந்திருக்கு. தாமோதரனோட திருமண வாழ்க்கை சரியா போகாததுனால அவரை விவாகரத்து பண்ணிட்டு அவங்க மகளோட அவங்க தனியா வாழ்ந்து வராங்க. சகுந்தலா மகள் சஜித் என்ற ஒரு நபரை காதலிச்சு வந்திருக்காங்க. ஆனா இந்த காதல் விவகாரம் சகுந்தலாவுக்கு தெரிய வரப்போ சகுந்தலாவுக்கு இது பிடிக்காததுனால சஜித் மற்றும் தன்னோட மகள் காதல் விவகாரத்துல சகுந்தலா ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்து வராங்க. போலீஸுக்கு இது முதல் வாட்டி தெரிய வரப்போ சஜித் தன்னோட காதல் விவகாரம் காரணமா சகுந்தலாவை கொலை பண்ணி இருக்கலாம் என்ற சந்தேகப்படுறாங்க. ஆனா ஆதாரங்கள் அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. சஜித் இந்த கேஸோட முதல் குற்றவாளியாக சந்தேகிக்கப்படுறார். சகுந்தலா இறந்துட்டாங்க என்று தெரிஞ்சு போலீஸ் சஜித்தை தேடி போனப்பதான் சகுந்தலா போலீஸை உடல் கண்டுபிடிச்சிட்டாங்க என்று தெரிஞ்சதும் சஜித் நஞ்சு குடிச்சு தற்கொலை பண்ணி இருக்கான் என்பதும் தெரிய வருகிறது. போலீஸ் தன்னை பிடிச்சிடுவாங்க என்ற பயத்துல சஜித் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கலாம். இந்த கேஸோட முதல் குற்றவாளி என்று சந்தேகிக்கப்பட்ட சஜித் உயிரோட இல்ல. கேஸ் இன்னும் சிக்கலா மாறி போகுது. சஜித் இப்போ உயிரோட இல்ல. குற்றம் நடந்ததுக்கும் சஜித்தோட சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்குமா என்று போலீஸ் தேடி பார்க்கும்போது சஜித்துக்கு நெருங்கிய நண்பரான ஒருத்தர்கிட்ட போலீஸ் விசாரிக்கக்குள்ள உண்மை என்னன்னு தெரிய வருகிறது. சகுந்தலா சஜித்தோட காதல் விஷயத்துல ரொம்பவே குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்கள கொல்றதுக்கு சஜித் ரொம்ப நாளா பிளான் போட்டு வந்திருக்கான். அவன் பிளான் போலவே சகுந்தலாவை அவனோட வீட்டுக்கு வர வச்சு கொன்னதாகவும் இறந்த பின்னாடி அவங்களோட உடலை ஒரு ட்ரம்ல போட்டு அது ஃபுல்லா காங்கிரீட்டை கொட்டி ஃபில் பண்ணியிருக்கான். காங்கிரீட் கொட்டப்பட்ட அந்த ட்ரம்மை வேற இடத்துக்கு தனியாளா கொண்டு போக முடியாது என்றதுனால சஜித் அவனோட நண்பர்கிட்ட உதவி கேட்கிறான். இருவரும் சேர்ந்து தான் காங்கிரீட் நிரப்பப்பட்ட அந்த ட்ரம்மை பேமநாடு ஆற்றுக்கு எடுத்துக்கு போனதாகவும் அங்க பட்டைகளுக்கு நடுவில் அதை மறைத்து வைத்ததாகவும் சஜித்தோட நண்பனோட வாக்குமூலம் இருந்திருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் செய்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக குற்றவாளி யோசிச்ச ஒரு வித்தியாசமான விதமும் இறந்தவங்க யாரென்று
கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸுக்கு கிடைச்ச ஒரு வித்தியாசமான துப்பும் தான் இந்த கேஸை ரொம்பவே சுவாரஸ்யமா இப்ப வரைக்குமே பேச வைக்க ஒரு காரணம் என்று சொல்லலாம்.